வெல்கம் பேக் கைஸ். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு வீடியோ வந்து கவர் பண்ணுறோம். ஸோ என்ன ப்ராடக்ட் இருக்குன்னா கோஸ்டாரோட ஒரு சூப்பர்பான ஒரு 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் தான் வந்து இருக்குது. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த சார்ஜரோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். இது கூட பார்த்தீங்கன்னா கோஸ்டார் அவங்களோட 3-in-1 கேபிளுமே வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட அன்பாக்சிங்குமே நம்ம வந்து பார்க்கலாம். அப்புறம் இந்த சார்ஜரோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இல்லை நமக்கு வந்து டூயல் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு டைப் சி அப்புறம் டைப் ஏ போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சார்ஜரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து குவால்காமோட குவிக் சார்ஜ்க்கான சப்போர்ட் இருக்குது. அதே சமயத்தில் பிடி சார்ஜிங்க்கான சப்போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த ஃபாஸ்ட் சார்ஜரை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சீல் வந்து கொடுத்துருக்காங்க, அதை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ஒரு வழியாக நம்ம வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. அண்ட் நமக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு வாரண்டி கார்டு தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதை எடுத்து இப்போதைக்கு சைடில் வந்து வச்சுக்கிறேன். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சார்ஜர் வந்து இருக்குது. ஸோ வாவ், சார்ஜர் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே குட்டியாக நல்லா காம்பேக்டாக வந்து இருக்குது. சரி, ஓகே, இப்போ நம்ம வந்து அந்த கேபிளோட அன்பாக்சிங் வந்து இப்போ வந்து பார்க்கலாம். ஸோ இதான் அந்த கேபிளோட பாக்ஸ். ஸோ பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக நல்லா திக்காக வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேலே USB to M+L+Cன்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்றும் இல்லை, எம்னா மைக்ரோ USB, எல் ஃபார் லைட்னிங் அண்ட் சி ஃபார் டைப் சி போர்ட். அப்புறம் இந்த சார்ஜர் பை பண்ணுறதுக்கான லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இது கூட பார்த்தீங்கன்னா வீடியோ கடைசியில் நான் வந்து ஒரு கூப்பன் கோடு வந்து சொல்கிறேன். ஸோ அந்த கூப்பன் கோடு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஃபர் வந்து கிடைக்கும். ஸோ மறக்காமல் அந்த கூப்பன் கோடு வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா கேபிள் பார்த்தீங்கன்னா செம சூப்பராக வேறு லெவலில் வந்து இருக்குது இதோட ப்ரீடட் கேபிள். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அதோட ஒயர் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு நல்லா லாங் லாஸ்டிங்காக நல்லா சூப்பராக வந்து இருக்குது. நல்லா சூப்பராக வேறு லெவலில் வந்து இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3-in-1 போர்ட் தான். ஸோ இங்கே வந்து ஒரு டைப் சி போர்ட், அப்புறம் வந்து மைக்ரோ USB, அப்புறம் லைட்னிங் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் மெயினாக இந்த சார்ஜர் பார்த்தீங்கன்னா சார்ஜிங்கோட நமக்கு வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கு வந்து ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ கைஸ், இந்த சார்ஜரை நான் வந்து 2 டேஸாக வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ அதோட ரிவ்யூக்குள்ள போகலாம். வழக்கம் போல் அதோட டிசைன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். டிசைன் வரையில் இந்த சார்ஜரோட ஒரு பெரிய பாசிட்டிவ் என்னன்னா இதோட சைஸ் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக நல்லா காம்பேக்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சின்ன கம்பேரிசனுக்கு சாம்சங்கோட 25 வாட் சார்ஜரும் இதோட சைஸும் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ குட்டியாக ரொம்ப காம்பேக்டாக வந்து இருக்குது. நமக்கு பார்த்தீங்கன்னா திக்னஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சிமிலராக வந்து இருக்கு. ஆனால் இதோட ஹைட் பாருங்கள், இது ரொம்ப குட்டியாக இருக்கு. அதனால் ட்ராவல் டைம் அப்போ இந்த அடாப்டர் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து கேரி பண்ணிட்டு வந்து போயிடலாம். அப்புறம் சார்ஜிங் அவுட்புட்னு வரையில பார்த்தீங்கன்னா அது வந்து முன்னாடி சொன்ன மாதிரி பிடி as well as குவால்காமோட குவிக் சார்ஜ்க்கான சப்போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வர எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லையும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிடி சார்ஜிங் தான் வந்து மோஸ்ட்டாக வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ கூகுளோட ஃபோன்ஸாக இருக்கட்டும், இல்லைனா ஐஃபோனாக இருக்கட்டும், அப்படி இல்லைனா சாம்சங்கோட ஃபோனாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிடி சார்ஜிங்கோட தான் வந்து வருது. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை. அந்த ஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் ஈஸியாக பிடி சார்ஜிங் வந்து பண்ணோம். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டைப் ஏல வந்து பழைய ஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பழைய குவால்காமோட 18 வாட் சார்ஜிங் வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ அதோட சப்போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரே டைமில் நம்ம வந்து 2 ஃபோனுமே வந்து நம்ம வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். அதுவுமே வந்து செக் பண்ணி பார்த்துட்டேன். அப்புறம் பிடி சார்ஜிங்னு வரையில பார்த்தீங்கன்னா என்னோட சாம்சங் சார்ஜருக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா எந்த டிஃப்ரென்ஸுமே வந்து இல்லை. ஸோ ஒரே டைமில் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபாஸ்ட்டாக வந்து சார்ஜ் ஆச்சு. ஸோ சூப்பர். அப்புறம் வந்து சார்ஜிங்கோட அவுட்புட்னு வரையில பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே பாக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டைப் சி, அதாவது பிடி சார்ஜிங்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 5 வோல்ட் 3 ஆம்ப், அதாவது 15 வாட், அப்புறம் வந்து 9 வோல்ட்ஸ் 3 ஆம்ப், இது பார்த்தீங்கன்னா 27 வாட், அப்புறம் வந்து 12 வோல்ட்ஸ் 2.5 ஆம்ப், இது 30 வாட்ஸ், அப்புறம் வந்து 15 வோல்ட்ஸ் 2 ஆம்ப், இதுவுமே பார்த்தீங்கன்னா 30 வாட்ஸ், அப்புறம் வந்து 20 வோல்ட்ஸ், அப்புறம் 1.5 ஆம்ப், இதுவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 30 வாட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ அவுட்புட் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுது. அப்புறம் USB-A, அதாவது அந்த குவால்காம் குவிக் சார்ஜிங்கோட அவுட்புட்னு வரையில பார்த்தீங்கன்னா அதில் வந்து 5 வோல்ட்ஸ் 3 ஆம்ப், அப்புறம் வந்து 9 வோல்ட்ஸ் 2 ஆம்ப், அப்புறம் வந்து 12 வோல்ட்ஸ் 1.5 ஆம்ப். ஸோ இதெல்லாமே போட்டு பார்த்தோம்னா நமக்கு வந்து 15 வாட் வரும், அப்படி இல்லைனா வந்து 18 வாட் வந்து வரும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ்க்கு, ஸோ நான் ப்ரைஸிங் வந்து சொல்ல மாட்டேன். இது பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து அமேசானில் வந்து வெறும் 770 ரூபீஸ்க்கு வந்து இருக்குது, அதாவது 770 ரூபீஸ்க்கு வந்து இருக்குது. ஸோ அந்த ப்ரைஸ்க்கு பார்த்தீங்கன்னா அது வந்து வேறு லெவல் ஒர்த்துன்னு தான் வந்து சொல்லி ஆகணும். ஸோ மேபி இதோட ப்ரைஸ் வந்து ஃபியூச்சரில் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து இந்த சார்ஜர் வந்து இப்போ உடனே வந்து வாங்கிக்கோங்க. அப்புறம் இந்த சார்ஜர் நீங்கள் வாங்கணும்னு வச்சிங்கன்னா Gadget 612ங்கிற ஒரு கோடு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஃபருமே வந்து கிடைக்கும். ஸோ மறக்காமல் அந்த கோடு வந்து யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் இந்த சார்ஜர் as well as இந்த கேபிள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். நான் வந்து அமேசானில் இருக்கிற லிங்க்குமே அப்டேட் பண்ணுறேன். அதே சமயத்தில் கோஸ்டார் வெப்சைட்டில் இருக்கிற லிங்க்குமே நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்து எங்கே சீப்பாக கிடைக்குதோ நீங்கள் அங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.